இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய குருநாதர்கள் 3 பேரையும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிய ஆரம்பிக்கிறேன். மூக்குப்படி சித்தர் ஐயா, திருவண்ணாமலை. எல்லாரும் வணங்குற ஐயா முருகக் கடவுள். இந்த ஆன்மீகத்த முழுமையா எனக்கு சொல்லிக் குடுத்த சென்னை ஓட்டேரியில இருக்கிற ஐயா ஜீவானந்த ஐயா. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சிய தொடங்குறேன். இந்த நிகழ்ச்சியில எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, சித்தர்களின் ரகசியமும், சித்தர்களின் ஆசீர்வாதமும். சித்தர்களின் ரகசியம்னா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? இத பத்தி தான் பேசப் போறேன். இப்ப சித்தர்களின் ரகசியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்ல வர்றேன்னா, ஒரு மனிதர் வந்து எப்படி சித்தர் ஆகுறாரு, உருவாக்கப்படுறார். அந்த தகுதியை எப்ப வந்து பெறுகிறார். எப்படி அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த சித்தர்களின் ரகசியம்னு சொல்றேன். ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்திலேருந்து பிறக்குறாங்க, வளர்றாங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட பருவத்துல வர்றாங்க. அப்ப இன்னைக்கு உள்ள மனித உலகத்துல யாராருக்கோ எந்தெந்த மாரி அமைப்புகளோ அந்த மாரி போயிரும். இதுல குறிப்பா சித்தர்களா இருக்கிறவங்க, குடும்பமே இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கணுங்கிற மாரி உள்ளவங்க மட்டும் கிடையாது. மனித இயல்புல ஒரு 3 வகை இருக்கு. அத நான் சொல்றேன். அத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அத வந்து தவறான நோக்கத்துல கொண்டு போகக்கூடாது. மனிதன்ல 3வது ரகம், அதாவது 3 ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ரகம் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எத எடுத்தாலும் இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் எல்லாமே நமக்கு தான் வேணும். நமக்கு தான், நமக்கு தான் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க ஒரு 3வது ரகத்துல உள்ளவங்க. 2வது ரகம் செகண்ட் ரேங்க். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதுவா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம், மத்தவங்களுக்கு கொஞ்சம். நமக்கும் வேணும், அவங்களுக்கும் வேணும். இப்படி நெனப்பாங்க. இதுல முதல் ரகம். அந்த முதல் ரகம்னு சொல்லக்கூடியவங்க தான் ஒரு விசேஷமா ஒரு ரொம்ப ஒரு இதுவா உள்ளவங்க. அது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாமே மத்தவங்களுக்கு தான். எதுவுமே நமக்கு அப்படின்லாம் நெனைக்கவே மாட்டாங்க. அதுக்காக என்னடா இது, அவங்க சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும்னா அவங்களுக்கு தானே, குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானேன்னு நினைக்கக்கூடாது. அதாவது எவ்வளவுதான் தனக்கு குடும்பம் இருந்தாலும், சாப்பாடு இருந்தாலும், அதெல்லாம் கிடைக்கும். அது இயல்பா மனிதன் வந்து வளர்ந்து ஆயுள் முடியிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன சரிங்களா? அப்ப இது போக வந்து அவங்களுக்கு இல்லாத எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அத செய்யணுமே, இத செய்யணுமே, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அத போய் கொண்டு போய் குடுக்கணுமே, அவர விட்டு அத பண்ண சொல்லணுமே, இப்படின்னு எல்லாமே மத்தவங்களுக்காகவே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி ஒரு சிந்தனையில இருக்கிறவங்க தான் அந்த சித்தர்களா வந்து உருவாக்கப்படுறவங்க. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பமாவும் இருப்பாங்க. அதாவது சித்தர்கள் ஆகறதுக்கு முன்னாடி உள்ளத சொல்றேன். குடும்பமாவும் இருப்பாங்க. தனிப்பட்ட விதமாவும் இருப்பாங்க. இல்ல குடும்பம் ஆகி 2 கண்டனா பாதியிலேயும் அங்கேருந்து வந்திருப்பாங்க. இது வந்து நம்ம இப்படி வந்தா தான் ஏத்துக்கணும், அப்படி வந்தா தான் ஏத்துக்கணுங்கிறது ஒரு நிலையான இது கிடையாது. முடிவுல என்னவா இருக்காங்க? என்ன செய்றாங்க? அவங்க வந்து அவங்க செய்ற செயல் எப்படி இன்னொரு மனிதனுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம அவங்கள வந்து சித்தர்களா ஏத்துக்கப்படுறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த எல்லாமே மத்தவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தகுதியான எண்ணத்த படைச்சு, இவங்களும் கடுமையா போராடுறாங்க. நம்ம குடும்பத்துக்கு போக நம்ம ஏதாவது பண்ணணுமே! நம்மள்ட்ட வருமானம் இல்லையே! எப்படி இவங்களுக்கெல்லாம் பண்றது? நம்ம இதுக்காக வந்து யார்ட்டயாவது போய் கெஞ்சி கூத்தாடி பண்ணணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாகி, அவங்களோட தொடர்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப கடவுளோட செயல் வந்து நமக்கு கிடைச்சு, அத மத்தவங்களுக்கு செய்யணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்க, யோசிக்க குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும். இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இல்ல குடும்பமே இல்லாமலும் இருக்கும். இல்ல குடும்பத்த விட்டுட்டும் வந்திருப்பாங்க. இது எப்படி இருந்தாலும், இவங்க யோசனை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடுமையான போராட்டம் போராடுவாங்க. தூங்கும்போது, நெறைய விஷயங்கள் சொல்லிக்க முடியாத விஷயங்கள் அப்பலாம் மத்தவங்களுக்காகவே தன்னை போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நெனச்சா வந்து தனக்கு இருந்தா போதும், அவ்வளோதான் 3 வேள சாப்பாடு போட்டு நம்ம பாட்டுல ராஜா மாரி வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா அந்த நெனப்பு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணணும்னே இருக்கும். அப்ப வந்து கடவுள வந்து அணுகணும். இப்ப கடவுள எல்லாரும் நம்புறோமே! இது எப்படி நடக்கும்? அவங்க நடத்துனா எல்லாருக்கும் குடுக்குற மாரி அவங்க நடத்துனா ஈஸியா குடுத்துடலாமே! அப்படின்னு ஒரு கடுமையான போராட்டத்த போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போராட்டம் போடும்போது, கடவுளும் வந்து உங்கள சாதாரணமா ஒரு சித்தருங்கிற பதவிய வந்து ஒரு ஒரு அடக்கமான ஒரு நபர வந்து
அவங்க மூலியமா நம்ம இந்த விஷயத்த இயங்குவோம்னு உடனே முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகள்லாம் குடுப்பாங்க. இழப்புகள் குடுப்பாங்க, கஷ்டங்கள் குடுப்பாங்க. என்ன பண்ணாலும் இவன் இதுக்குள்ள திரும்பி வர்றானா அப்படின்னு அவன பயங்கரமான சோதனை பண்ணுவாங்க. இந்த சோதனையெல்லாம் தாண்டி என்னதான் பண்ணாலும், நாம மத்தவங்களுக்கு தான் செய்யணும், மத்தவங்களுக்கு தான் செய்யணுங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு குடுப்பாங்க. இத குடுத்து பார்த்தோம்னா, இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு குடுத்து பார்ப்பாங்க. குடுத்து பார்க்கும்போதும், அந்த வாய்ப்பையும் அவர் வந்து சரியா பயன்படுத்தி, தனக்குன்னு வச்சுக்கிறாம, அது மத்தவங்களுக்காக அந்த வாய்ப்பு அது நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் குறிப்பா சொல்லாம இருக்கேன். ஒரு பணத்த திடீர்னு கீழ கலந்து கூட பணம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு கீழ பணம் கலந்து அத என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு குடுத்து பார்ப்பாங்க. என்ன அத கொண்டு போய் என்ன பண்ணுவாரு இவரு, யார் விட்டுன்னு கேட்டு பார்ப்பாரு. சரியா புரியல. அப்ப யாருக்கோ தெரியாதவங்களுக்கு போயிறக்கூடாதுன்னு சொல்லி, அந்த பணத்த வேற ஒரு இடத்துக்கு வந்து அங்கங்க போய் ஒப்படைக்கிறேன், ஒப்படைச்சு பேர் எடுக்கிறேன்னு இல்லாம, அத வந்து என்ன பண்ணலாம், சரியா வருதான்னு பார்ப்பாரு. இல்லையா, ஒரு 10 பேருக்கு பிரிச்சு குடுத்துருவாரு. ரைட். இந்தாங்க, இந்தாங்க அப்படின்னு போயிருவாரு. என்ன அப்ப அவரு வந்து கீழ கடைஞ்சு எடுத்தேன்னு முதல்ல கேட்டு பார்ப்பாரு. அதுக்கும் பதில் வரலன்னா இப்படி பண்ணிட்டு போயிருவாரு. அப்ப தெய்வங்கள் தான் தாயும் தந்தையும் அதாவது நமக்கு எப்படி தாயும் தந்தையும் எப்படி உண்மையோ, அதே மாரி தெய்வங்கள் வந்து இந்த மனிதனுக்கு தாயும் தந்தையுமா இருந்து, இவன சோதனை பண்ணி, குடுத்து பார்த்து சரியா வந்துட்டான். அப்ப இத வந்து இந்த பொறுப்ப அவன்ட்ட குடுக்கலாம். அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து, அந்த நபர் மேல வந்து ரொம்ப விருப்பமா புடிச்சு போயிரும். ஒரு தாய் தந்தைக்கு எப்படி தன்னோட ஆண் பிள்ளையோ, பெண் பிள்ளையோ ரொம்ப அதிகமா பிடிக்குமோ, அந்த மாரி பிடிச்சு போனதுக்கப்புறம், இவங்கள வந்து முடிவு பண்ணிருவாங்க. கடவுள், தெய்வமா இருக்கிறவங்க வந்து முடிவு பண்ணிருவாங்க. இவன் வந்து பொதுவுக்கு ஆளு. இவன வச்சு நம்ம பல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த மாரி முடிவுக்கு வந்த பிறகு தான், அவர்ட்ட ஒரு சில அற்புதங்கள்லாம் நடத்துற மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்கி குடுப்பாங்க. அப்ப இந்த சித்தரா உருவாக்கப்படுறவர் வந்து எடுத்த உடனே படக்குன்னு நான் தான் புலி, கிளின்னுலாம் வர கிடையாது. அவரும் ஒரு நல்லதுக்கு நினைச்சு போராடி கஷ்டப்பட்டு பல இத இழந்து நான் சொல்றது ஏதோ கொஞ்சமா சொல்றேன். நெறைய சித்தர்கள் நெறைய இழந்திருப்பாங்க. வெளியில கேள்விப்படாம வேணா இருந்திருக்கலாம் எல்லாரும். அப்படிலாம் வந்து ஒரு இதுக்கு வரும்பொழுது, ஒரு ஓரமா ஒரு சந்தேகம் இருக்கும். ஓரமாங்கிறது நான் இங்க காமிக்கிறேன். ஒரு உள்ளுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள ஒரு ஓரமா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் எப்படி நம்ம நம்புறோமே, இதெல்லாம் சரியா? தப்பா? அப்படின்னு எல்லா முடிவும் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சந்தேகம் வந்துரும். அப்ப அந்த சந்தேகம் வர்றப்ப அந்த கடவுளாகப்பட்டவங்க, அந்த சித்தரா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க நம்புறதுக்கு. அது வந்து அவருக்கு மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு ரகசியம். அது வந்து எந்த மாரி தருவாயில வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு அவரு காதுக்குள்ள ஏதோ கேட்கிற மாரி இருந்து, அ அவர நம்புனோம்னா எது சரியா வருமோ அந்த மாரி இருக்கலாம். இல்ல அவரு கண்ணு முன்னாடி ஒரு யாரோ தெரியாதவர் வந்து இந்த மாரி பண்ணி சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிருவாரு. அப்புறம் தேடுனா கிடைக்க மாட்டாரு. இந்த மாரி இல்ல அப்படின்னா, ஏதாவது அவங்களா ஒரு காட்சி குடுப்பாங்க. அதாவது நம்ம பார்த்தா பயந்துர முடியாத அளவுக்கு ஏன்னா முதல்ல கடலுவுல வந்து நேரடியா பார்த்தா எந்த ஒரு மனிதனும் பயந்து தான் ஆகணும். அது நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தெரியும். அந்த மாரி காட்சியா கூட குடுக்கலாம். என்ன அந்த மாரி காட்சியா குடுத்து, அவன வந்து நான் இருக்கேன். நீ நடத்து. ஒழுங்கா நடந்து மற்ற வேலைகள கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த, அவங்க கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க அந்த மனிதனுக்கு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த மனிதனுக்கு அந்த ஒரு ஓரமா இருக்கிற சிந்தனை, சந்தேகங்கிறது கம்ப்ளீட்டா தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மனிதன் வந்து தைரியமா வெளி உலகத்த வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து நெனச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இனிமே செய்ய முடியுங்கிற தைரியத்துல முழுமை அடையறாங்க. அந்த முழுமை அடையும் பொழுது தான், அவர் அந்த சித்தர் அப்படிங்கிற ஒரு ஆணா இருந்தா சித்தர், பெண்ணா இருந்தாலும் பெண் சித்தர் அவ்வளவுதான். 2 பேருக்குமே இந்த தகுதி கிடைக்கும். ஆணுக்கு மட்டும் தான் கிடையாது. பெண்ணுக்கும் தகுதி கிடைக்கும். அந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து அமைஞ்சதுக்கு அப்புறம், அவங்க வெளியில வந்து அத வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இத நம்ம எப்படியாவது இப்ப நம்ம எப்படி ஏற்கனவே இருக்கிற சிந்தனை தான். இவர நோயிலேருந்து காப்பாத்தணும், இவர கடன்லேருந்து காப்பாத்தணும், இவர வந்து நல்ல நீண்ட ஆயுள குடுக்கணும். அதாவது இங்கேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வாங்குனாரோ, அத வந்து வெளிப்படுத்த விரும்புவார். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ம் வாய் தொறந்து பேசுவாங்க. ஒருத்தர் வந்து பேச மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ஒருத்தரு பார்க்க கூட மாட்டாங்க. ஒருத்தர் பார்ப்பாங்க. இந்த மாரி இவரு மனசுக்கு அப்ப முடிவெடுப்பாரு அந்த சித்தர். நாம எப்படி இருந்தா மத்தவங்களுக்கு அந்த நல்லது தேடி போய் சேரும் அப்படிங்கிறத முடிவெடுப்பாரு. அதன்படி தான் அவரோட தோற்றம், வெளிப்பாடா வெளியில வரும் எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் சொல்லுவாங்க. இவர் வந்து இப்படி பண்ணா, இந்த மாரி இவர் இப்படி பண்ணா அப்படின்னு மத்தவங்க அந்த சித்தர்கள மனசார ஏத்துக்கிட்டு பண்ணுவாங்க. இதுதான்
சித்தர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உண்டான ரகசியம். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் இந்த உலக நன்மைக்காகவும், மக்கள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஜீவராசியோட நன்மைக்காகவும் ஒரு மனிதன் வந்து சித்தர் என்ற ஒரு நல்ல ஒரு அது ஒரு பதவின்னு சொல்லலாம். அது வந்து ஆசைப்படுற பதவி கிடையாது. நல்ல ஒரு தெளிவான ஒரு அருமையான ஒரு பதவி அது. அது எல்லாமே மத்தவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் இருந்ததுனால, அந்த பதவியையும், அந்த சூழ்நிலைய காரணமா கருதி அந்த பதவி அடையிறாரு. அது பல பேருக்கு நன்மைய குடுக்குது. சரிங்களா? இது வந்து சித்தர்களுக்கும், தெய்வத்துக்கும் உண்டான ரகசியம். இவங்க 2 பேரும் வந்து தாய், தந்தை மாரி. ஒரு தாய், தந்தை எப்படி பிள்ளை வந்து சொன்னா மறுக்க மாட்டாங்களோ, ஆண் பிள்ளை சொன்னாலும், பெண் பிள்ளை சொன்னாலும் அந்த தாயும், தந்தையும் மறுக்கவே மாட்டாங்க. இவங்க அவங்கள நம்புவாங்க, அவங்க இவங்கள நம்புவாங்க. அப்ப ஒரு தாய் தந்தைகிட்டேருந்து இந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு விஷயத்த கேட்டு வாங்கி, அந்த பிள்ளை மத்தவங்கள்ட்ட செய்றது எவ்வளோ ஈஸி பாருங்க. ஈஸியா செஞ்சுருவாங்க. தாய் தந்தை என்று சொல்லக்கூடியது நான் கடவுள சொல்றேன். பிள்ளைன்னு சொல்றது இந்த ஆண் சித்தர், பெண் சித்தர்கள சொல்றேன். இவங்க நம்ம போய் என்னையும் எடுத்துங்க, உங்களோட சேர்ந்து என்னையும் எடுத்துங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளை கடவுள்ட்ட வந்து வாங்கி உங்கள்ட்ட திருப்பி குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை உள்ளவங்க தான் அந்த சித்தர்கள். அதனால சித்தர்களுக்கு உள்ள ரகசியம் என்னங்கிறத சொல்லிட்டேன். அதே மாரி ஆசீர்வாதம்னா என்ன? அப்படிங்கிறதையும் நான் சித்தர்களின் ஆசீர்வாதம்னா எப்படி? அது அப்படின்னா என்ன? அது எப்படி நமக்கு கிடைக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அந்த அந்த ஒரு பதவி, அதாவது பதவின்னு ஏன் சொல்றேன்னா, நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். சித்தர்ன்னு உட்கார்ந்து, அவங்கள நம்ம தேடி போறோம். ஒரு சித்தர தேடி போறோம். ஏன்னா, கடவுளுக்கு அடுத்தபடியா அவங்க இருக்காங்க. நம்ம நேரடியா அங்க போறத விட, இந்த சித்தர்கள புடிச்சு அங்க போயிரலாம். அது வந்து ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஈஸியா நடக்கும். இருந்தாலும் அந்த சித்தர்கள நீங்க அணுகணும். அணுகும்போது நல்லா விளையாட்டுத்தனமா போய் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம, ஒரு உண்மையோட அந்த சித்தர்கள உங்களுக்கான தேவைகள தேடி போங்க. தேவைகளை தேடி போனீங்கன்னா, அதோட திட்டத்தோட போங்க. நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னு திட்டத்தோட போங்க. அதுக்கு போய் அவங்களோட ஆசீர்வாதத்த வாங்குங்க. சித்தர்கள்னா ஒரு சிலர் போய் உயிரோட இருப்பாங்க. இல்ல ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. எப்படி வேணாலும் இருப்பாங்க. காட்டுக்குள்ள இருப்பாங்க. இப்போ இப்போ கணவன் மனைவியோட இருப்பாங்க. குழந்தையோட இருப்பாங்க. கணவன் மனைவி இல்லாம தனியா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. நீங்க வந்து எல்லாமே ஆசையே இல்லாம, அவருக்கு எதுவுமே இல்லாம, வீடு வேணாம், வாசல் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம். ஒரு ரூ. 10 குடுத்தா, ரூ. 50 குடுத்தா வாங்க மாட்டாரு. சட்டை போட மாட்டாரு. அப்படின்னா தான் அந்த சித்தர தேடி தான் நான் போவேன் அப்படின்னு தவறான முடிவு எடுக்காதீங்க. நாம செய்த நம்ம நினைக்கிற நினைப்பே தவறாகி போயிரும். அதனால சித்தர்கள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து சராசரி மனிதன் மாரி இருக்காது. எல்லாமே மத்தவங்களுக்கு தான். இதுதான் அவங்களோட கான்செப்ட். அதுக்குள்ள அவங்க குடும்பமும் அடங்கியிருக்கலாம், தனியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா வேணும்னா, நீங்க எந்த மாரி உங்களுக்கு தேவை இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுங்க. உயிரோட இருக்கிறவங்களா இருந்திருந்தா வாய திறந்து நான் இந்த மாரி எனக்கு இது மாரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். இது மாரி தேவை இருக்கு. எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவங்களும் உங்களுக்கு கண்டிப்பா மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களேன்ட்டு நீங்க பாட்டுல வீட்ல போய் உட்கார்ந்துராதீங்க. நீங்க எத தேடி போனீங்க, எதுக்காக தேடி போனீங்களோ, அந்த ரூட்ட புடிச்சு போகணும். இப்ப சித்தரோட ஆசீர்வாதம் வந்து ஒரு பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க குறுக்கால போய் உங்க ஆசீர்வாதத்த உங்களோட தேவைய வந்து சொல்றீங்க. அப்ப நீங்களும் அந்த பாதையில போகணும். நீங்க அந்த பாதைய விட்டுட்டு பின்னாடி நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா, அது நடக்காது. அந்த பாதையில கரெக்ட்டா தொடர்ந்து போங்க. அதே மாரி அந்த பாதையில தொடர்ந்து போனோம்னா, இவரு எப்படி மத்தவங்களுக்காகன்னு விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்த உங்களுக்கு குடுக்குறாரோ, நீங்க வந்து மத்தவங்களுக்காகன்னு விட வேண்டாம். உங்களுக்காக உள்ளதையாவது ஒழுங்கா மத்தவங்களுக்கு துன்புறுத்தாம எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது. மத்தவங்க துன்புறுத்துற மாரி நடக்காம, உங்க செயல அடையிற வரைக்கும் ஒரு நல்ல பழக்கங்கள், நேர்மையான எண்ணம், இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்களோட நீங்க யோசிச்சு தான் அந்த நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த தேடி போகணும். அப்ப போனீங்கன்னா, கண்டிப்பா சித்தர்களோட ஆசீர்வாதம் எந்த வழியில அந்த பார்வை படுதோ, அந்த பார்வையில வந்து உங்க வழியா கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்களே. அப்ப நீங்க அந்த வழியில போய் கடைசியில போய் இறங்கும்போது ஊர் வந்து சேர்ந்துரும். அப்ப நீங்க அத சாதிச்சுருவீங்க. இதுதான் சித்தர்களுடைய ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாரி நெறைய இருக்கு. அந்த ஆசீர்வாதம் முழுமையா அடையணும்னா, நாமளும் அதுக்கு தகுதியா இருக்கணும். சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டா நம்ம பாட்டுல வீட்ல போய் படுத்துட்டோம்னா எல்லாம் நடந்துரும்னு கிடையாது. சரியா நம்மளும் முடிவெடுக்கணும். நல்ல விதத்துல அத செயல்படணும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த ஜீவராசி மனிதர்கள்லேருந்து எந்த வாய் பேச முடியாத ஜீவராசி எதையுமே துன்புறுத்தக்கூடாது. நீங்க அந்த காலகட்டத்த ரொம்ப ஒரு விரத காலமா கடைபிடிச்சு, அந்த செயல வந்து அடைஞ்சுக்கங்கங்கிறது என்னோட ஒரு மனசார உள்ள ஒரு எண்ணம்.
அத நீங்க புரியலன்னா கூட என்ட்ட வந்து நான் கேட்டா சொல்லுவேன். சரிங்களா? அது மாரி புரிஞ்சு அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதத்த வாங்குங்க. வாங்கி நல்லபடியா நீங்க பரம்பரை பரம்பரையா ரொம்ப சந்தோஷமா வாழணும். உங்கள பார்த்து பல பேர் வாழணும். அந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லது.